ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐநர்த்தனை சீரியல் இன்னும் வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரொமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது பாண்டியனும் சோழனும் வானத்தியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 2 பேரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளான் பண்ணி வானத்தியை பார்த்தாங்க. ஸோ அப்போது வானத்தியோட அண்ணன் பார்த்துட்டு அவளை இழுத்துட்டு போயிட்டு இவங்க கூட பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லி வானத்தோடைய அம்மா பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. என்னையே ஏமாற்றிட்டு நீ போய் அவங்ககிட்ட பேசுறியா, பாரடி இனிமேல் அவங்ககிட்ட பேசினேன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. நீங்கள் யார் என்ன சொன்னாலையும் நான் பாண்டியனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வானத்தி இப்படி வதமாக இருக்காங்க. இதுக்காக இவங்க வானத்தியோடைய அம்மா அண்ணன் எல்லாரும் போட்டு வானத்தியை பயங்கரமாக அடிக்கிறாங்க. இன்னும் நீங்கள் எப்போ பார்த்தாலும் என்னை அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க, இன்றைக்கி என்னை அடிச்சே கொண்டாலும் சரி நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உருப்படாதவில்லை, எதுக்கடி இப்படி பண்ணிகிட்ருக்கேன், அந்த குடும்பம் வேணான்னு சொல்லிட்டுருக்கோம், அப்போ கூட கேட்காம நீ இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கே அப்படின்னு பயங்கரமாக போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. வானத்தோட அப்பாவோ வந்து ஏமா இப்படி பண்ணுற சொன்னால் கேளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைப்பா நீங்கள் யார் என்ன சொன்னாலையும் நான் கேட்க போகிறதில்ல, என்னுடைய ஃபோனையும் உடைச்சிட்டிங்க, நான் பேச முடியாமல் அவங்ககிட்ட தவிச்சிட்ருக்கேன், அதுதான் அவன் என்னை பார்க்கணுன்னு வந்திருக்கான், என்ன இப்போது நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறவனை தானே கட்டிப்பிடிச்சிட்டேன்னு என்ன வேறு யாராச்சும் கட்டிப்பிடிச்சிட்டேன்னு நின்னா எதுக்கு தேவையில்லாமல் இப்போ வந்து இதை பெருசாக்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னடி இது சின்ன விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க. இதுக்கு மேலேயும் பொறுத்து போக முடியாது அப்படின்னு வானத்தி முடிவெடுத்து நான் இதுக்கு மேலே இங்கே இருக்க மாட்டேன், நான் எங்கேயாச்சும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேகெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. சனியம் போய் தொலைட்ட விடுமா அப்படின்னு சொல்லிட்டு வானத்தோட அண்ணனும் அவங்க அம்மாவும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, எங்கேயாச்சும் போய் தொலைடி அப்படின்னு சொல்லிட்டு. வானத்தோட அப்பா இருந்து இங்கே பாரு எங்கே போகிற வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே இருந்தால் என்னை அடிச்சே கொண்டுடுவீங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் வந்ததுக்கப்புறமா மொத்த பேருமே வந்து வெளியே நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. அந்த தெருவில் இருக்கிற அத்தனை பேருமே இங்கே பாருடி மானத்தை வாங்காத, மரியாதையாக உள்ளே போயிடு அப்படின்னு. இல்லைம்மா நான் போயே தீருவேன், பாண்டி என்ன பேசக்கூடாதுன்னு சொல்லி ஃபோனை உடைச்சிட்டிங்க, அவன் என்னை இங்கே வந்து பார்த்தாலையும் திட்டுறீங்க, அடிக்கிறீங்க, கொடுமை பண்ணுறீங்க, அவனை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக இந்த வீட்டில் இதுக்கு மேலேயும் இருக்க மாட்டேன், இருந்தால் என்னை அடித்து கொண்டுடுவீங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வானத்தி பிடிவாதமாக சண்டை போட்டுட்டு கிளம்புறாங்க. எங்கேயாச்சும் போய் தொல்லடி அப்படின்னு சொல்லிட்டு வானத்தோடைய அம்மாவும் விட்டுடுறாங்க. ஸோ இப்போது வானத்திக்கு இது நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வானத்தி நேராக பேக் எடுத்துகிட்டு பாண்டியனோட வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கு மேலேயே இங்கேருந்து அடிப்பட்ட சாக வேணாம், ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறமா நான் யாருக்கு பயந்துட்டு இருக்கணும், இது நாள் வரைக்குமே பாண்டியனை விட்டு கொடுக்காம நான் பேசிக்கிட்டு இருந்தேன், இப்போ தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு, இதுக்கு மேலே வேறு வழி இல்லை, நான் பாண்டியன் கிட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வானத்தி நேராக பாண்டியனோட வீட்டு முன்னாடி போய் நிற்கிறாங்க. ஸோ எங்கள் நடிசன் சேரன் நிலா எல்லாருமே வீட்டில் தான் இருக்காங்க, சோழன் எல்லாருமே. இங்கே வானத்தியை போய் பேசும்போது அவருடைய அண்ணன் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாரு அப்படின்னு பாண்டியன் வருத்தப்பட்டு நின்றுட்டுருக்காரு. டே விடுடா எல்லாம் சரியாக போயிடும், அதுக்கப்புறம் வானத்திக்கு நீ ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்துரு, அதிலேருந்து அப்புறம் பேசுங்க 2 பேரும், அவளை பத்திரமா வச்சுக்க சொல்லு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஐடியா கொடுத்துட்ருக்காரு. சரிடா நீ சொல்கிறதா நல்ல ஐடியா தான் இருக்குது, இதை முதல்ல பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது வானத்தி இங்கே வீட்டு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. இதை நடேசன் வந்து வெளியே நின்றுக்கிட்டு பார்க்குறாங்க. யார் இது அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா இந்த பக்கம் அதுவும் பேக்வார்டு அப்படின்னு சொல்லிட்டு, பாண்டி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, வீட்டில் யாரும் இல்லையா அப்படின்னு, எல்லாரும் வீட்டில் தான் இருக்காங்க. டே பாண்டி டே சேரா என்னடா பண்ணுறீங்க, உள்ள வெளியே வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. என்னம்மா இவருக்கு கத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து வெளியில் வராரு. ஸோ அப்போது டே பாண்டி இங்கே வந்து பாருடா, உனக்கு ஃபோன் வாங்கி கொடுக்குற வேலையே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம சோழன் வந்து சொல்கிறாரு. என்னடா அது உளறிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பாண்டியன் வந்து வெளியில் வராரு. அப்படி தான் வந்துட்டு என்ன சத்தம் கேட்குது அப்படின்னு பல்லவன் நிலா சேரன் எல்லாரும் வெளியில் வராங்க. வெளியில் வந்து பார்த்தா வானத்தி நின்றுட்டுருக்காங்க. இவங்களை பார்த்த உடனே பயங்கர ஷாக் ஆகுது நம்ம சேரனுக்கும் நிலாவுக்கும். என்னப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைண்ணே இதுக்கு மேலேயே நான் அந்த வீட்டில் இருக்க விரும்பலை, பாண்டியன் கூட பேசக்கூடாது பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி என்னை பயங்கரமாக அடிக்கிறாங்க, எனக்கு அடி வாங்கி ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு, கை கால்லாம் வலிக்குது, இதுக்கு மேலே இருந்தால் என்னை அடிச்சே கொன்றுவாங்க, நான் அந்த வீட்டிலேருந்து சண்டை போட்டுவிட்டு கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து வானத்தி சொல்லவும் இங்கே நிலாவுக்கு ஷாக்காக இருக்குது. என்ன வானத்தி இது அப்படின்னு சொல்லிட்டு, வேறு என்னங்க நீங்கள் என்ன முடிவு எடுத்தீங்க, உங்களுக்கு லவ் பிரச்சனைன்னு வரும்போது நீங்களும் உங்கள் வீட்டில் ஒத்துக்கலாம் அப்படின்னு தானே சோழனன்னா ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, எனக்கு வேறு வழி தெரியல, எனக்கு பாண்டியன் வேணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அதுக்காக தான் நான் வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து வானதி சொல்கிறாங்க. எனக்கு எங்கே போகிறதுனே தெரியலை, அதுதான் நேராக பாண்டியனை பார்க்க வந்திருக்கேன், எப்படியாச்சும் எனக்கும் பாண்டியனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும்ல, என் வீட்டில் என்னை அடித்து கொன்றுவாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பாருங்கள் எப்படி அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட உடம்புல நிறைய காயங்கள் வந்து இருக்குது. இதை வந்து காட்டுறாங்க. இதை பார்த்து பாண்டியன் பயங்கரமாக வருத்தப்படுறாங்க. என்ன வானதி இப்படி அடிச்சிருக்காங்க, நீ எனக்கு ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லியிருக்க கூடாதா, அப்போ நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு வந்திருக்கேன்ல, உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பேன்,
இருக்காங்கல்ல அவங்களெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லவும், விடு பாண்டி, அவங்களோட நீ எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கணும், அதான் நானே நாக்க பிடிக்கிற மாதிரி கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து வானதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்ன உள்ளே வாங்கன்னு கூப்பிட மாட்டிங்களா யாருமே, இங்கேயே நிற்க வச்சே பேசிகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வானதி வந்து கேட்கவும், இப்போது எல்லாருமே வந்து சேரனை பார்க்குறாங்க. என்னடா என்ன பார்க்குறீங்க எல்லாரும், என்னம்மா வானதி இது, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டியம்மா, வீட்டை விட்டு வெளியில் வர்றதெல்லாம் ரொம்ப தப்புமா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பாண்டி அண்ணன் இப்படி சொல்லுது, உனக்காக தானே நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைம்மா என்னதான் இருந்தாலும் பெரியவங்களோட சம்மந்தம் இல்லாமல் வந்தது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு. இங்கே பாருங்கள், இன்னைக்கு இல்லை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க இதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க, எனக்கு பாண்டியன் தான் வேணும், அப்படி இல்லைன்னா நான் செத்தால சாவனே தவிர வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் பாண்டி இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. இதை கேட்ட உடனே நிலா இருந்துக்கிட்டு, அண்ணன் அதான் வந்துட்டாங்கல்ல பாண்டி தான் வேணும்னு உறுதியாக நிற்கிறாங்கல்ல, வேறு என்னென்ன பண்ணுறது, உள்ளே கூப்பிடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சொல்கிறாங்க. இப்போது ஆமாண்ணே, வானதி என்னை விட்டால் வேறு யார் தெரியும், எங்கே போவா, இப்போ நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் சோழன் எல்லாருமே வந்து சொல்லிகிட்ருக்கவோ, அப்போ தான் இங்கே நம்ம சேரன் இருந்துக்கிட்டு யோசிக்கிறாரு. இப்போது இங்கே நடேசன் இருந்துக்கிட்டு, என்னடான்னு யோசிச்சுட்டு நின்றுக்கிட்டு கிடைச்ச வாய்ப்பெல்லாம் இப்படியே விட்டுக்கிட்டே இருக்க போகிறீங்களா, அவள் தான் பிடிவாதமாக அவன் தான் வேணும்னு வந்து நிற்கிறான் இல்லை, என்னடா உன்னை மாதிரி அவனும் கோலை ஆக்கலான்னு பார்க்குறியா, என்னடா உன் அண்ணனை மாதிரி நீயும் விட்டு கொடுத்துட்டு நின்றுட்டுருக்கலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு அதாவது நடேசன் வந்து கேட்குறாரு. இப்போ பாண்டி தயங்கி நிற்கிறாங்க. அதாவது கார்த்திகோட லைஃப்பில், அதாவது சேரனோட லைஃப்பில் கார்த்திகோவுக்கு எப்படி நடந்ததோ அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து பேசுகிறாரு. ஸோ இதை கேட்ட உடனே இங்கே சேரன் இருந்துக்கிட்டே, அப்படியெல்லாம் எதுவும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் என்னடா நீ தான் உன்னோட வாழ்க்கையை தொலைச்சிட்டு கல்யாணம் படிக்காமல் நின்றுட்டுருக்க, அவங்களுக்காக தேடி ஒரு வாழ்க்கை வந்துக்கிட்டு இருக்கு, அவங்களுக்காச்சும் உங்கள் தம்பியாச்சும் நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையை உள்ளே கூப்பிட்டு 2 பேரையும் சேர்த்து வைடா, இல்லைன்னா நானே முன்னாடி நின்று நடத்தி வைப்பேன், உனக்கும் அப்படி தான் நானே முன்னாடி நின்று நடத்தி வைக்கிறேன்னு சொல்லி கடைசியில் நீயே இப்படி உன் வாழ்க்கையில் தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிட்ட, அதே மாதிரி அவனையும் ஆக்கிடாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம நடேசன் வந்து சொல்கிறாரு. சேரனும் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி உள்ளவாமா கூட்டிகிட்டு வாடா பாண்டி அப்படின்னு சொல்லவும், இங்கே வானதியே பாண்டியன் உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இப்போது நான் இனிமேல் எங்கேயும் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன் பாண்டி, உன் கூடவே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வானதி வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதான் அண்ணன் அண்ணி இந்த ரூமில் இருக்காங்க, நம்ம எல்லாரும் இங்கே தானே படுத்துக்கிறோம், வானதி அந்த ரூமில் படுத்துக்கிட்டோம், உன்னுடைய ரூமில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பல்லவனே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னடா பல்லுவா அதுக்குள்ளே ரூம்மேட் வரைக்கும் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் அண்ணி, நம்ம வீட்டுக்கு வந்தால் கேர்ள்ஸுக்குன்னு ஒரு தனியாக ரூம் வேணும் இல்லை, பாதுகாப்பாக நீங்கள் எல்லோரும் இருக்கணும் இல்லை, உங்களை மாதிரியே இன்னமும் வானதியும் இந்த வீட்டில் பத்திரமா இருப்பாங்க, அதுக்கு நாம் எல்லாரும் கேரண்டி அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பல்லவனும் சொல்லிட்டு இருக்கேன். இதை கேட்டு வானதிக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. பல்லவா, நீ கூட புத்திசாலியாக பேச ஆரம்பிச்சிட்டடா, உனக்கு இருக்கிற புத்திசாலிசாலும் பாண்டிக்கு இல்லை பார், அமைதியாகவே உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து வானதி சொல்லுவோம். நான் வீட்டுக்கு வந்தது அவனுக்கு பிடிக்கல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வானதி வந்து சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனும் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து என்னென்ன பண்ண போகிறோம், வானதி டக்குன்னு கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிட்டு இருக்கவும், இங்கே சேர இருந்துட்டு யோசிக்கிறாங்க. என்னென்ன இது இருக்குது இதில் யோசிக்கிறதுக்கு, என்னங்க நீங்களும் இப்படி கேட்குறீங்க, அடுத்து என்ன, நம்ம பாண்டியனுக்கும் வானதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதுதான், அவங்க வீட்டாளுங்க ஏதாச்சும் பிரச்சனை பண்ணால் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சோழன் வந்து சொல்லவும், அதெல்லாம் யார் என்ன பிரச்சனை வந்தாலும் நானே பார்த்துக்கிறேன், அந்த வீட்டிலேருந்து நான் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தபோது எங்கேயாச்சும் போய் தொலைன்னு தான் என்னை அனுப்பி விட்டாங்களே தவிர போகாத என்னை யாருமே தடுக்கலை, யாருக்குமே என் மேலே பாசம் இல்லை, நான் பாண்டியன் தான் எனக்கு அப்படின்னு முடிவு பண்ணி வந்திருக்கேன், நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், நீங்கள் அதுக்கு எல்லோரும் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து வானதி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வீட்டாளுங்க தடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உறுதியாக பாண்டியனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு பிடிவாதமாக இருந்துகிட்ருக்காங்க. என்னப்பா நிலா, நீ என்னப்பா சொல்கிற அப்படின்னு, என்னென்ன பண்ண முடியும், வேறு வழி இல்லையே, அவங்க விரும்புகிறேன்னு சொல்கிறாங்க, பாண்டியனுக்கும் வானதி பிடிச்சிருக்கு, வேறு வழி இல்லைண்ணே, 2 பேரையும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சோழன் ஒரு பக்கம் எல்லாரை பற்றியும் யோசிக்கிறா, ஆனால் என்னை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேன்றாளே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து இப்போ சோழன் வந்து யோசிச்சுக்கிட்டு அவர் பாட்டுக்கு சைலண்ட்டாக நின்றுட்டுருக்காரு. இந்த பிரச்சனையில் தலையிடாமல், அதாவது அவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றதோட அமைதியாக நின்றுக்கிறாரு. இப்போது இங்கே நிலா இருந்துக்கிட்டு கேட்குறாங்க, என்ன நீங்கள் சைலண்ட்டாகவே இருக்கீங்க, உங்களுக்கு ஓகேவா அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல ப்ராப்ளம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு,
நீங்கள் எல்லோரும் சேர்ந்து முடிவு எடுத்துட்டீங்க. நானும் என் மனசில் பட்டதை சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன இப்படி சொல்லிட்டீங்க? உங்கள் தம்பிங்க அவருக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டீங்களா அப்படின்னு எப்படியெல்லாமோ நம்ம கல்யாணத்துக்கு இது பண்ணீங்க, இப்போ இங்கே ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கல்யாணமா ஏங்க அதை தான் நீங்கள் கல்யாணமாகவே மதிக்கலைல்ல, அப்புறம் என்னங்க நான் எதுக்கு நடத்தி வச்சுக்கிட்டு, இதோ அண்ணன் இருக்காரு, அவனுக்கு பிடிச்சிருக்கு, பண்ணி வச்சிட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் சொல்லிட்டு இருக்காரு. ரொம்ப நடிக்காதீங்க, நீங்கள் எப்படியெல்லாம் பிளான் பண்ணி என்னை கல்யாணம் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா சொல்லுவோம். ஏங்க திரும்ப திரும்ப அதையே சொல்லி என்னை அப்செட் பண்ணாதீங்க. நான் பாட்டுக்கு என் வேலை உண்டு, நான் உண்டு, நான் அமைதியாக தான் நின்றுட்டுருக்கேன், என்னை ஏங்க இதில் இழுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் சொல்லுவோம். இப்போது நிலா மனசுக்குள்ளேயே சோழன் நினச்சி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ இங்கே சரி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இப்போ நடேசன் உள்ள இப்பயாச்சும் நல்ல ஒரு முடிவு எடுத்திருக்கீங்களாடா, சந்தோஷம்டா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நடேசன் சொல்லிட்டு இருக்காரு. என்ன நடந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரி ஏமாறாமல் இந்த டைமு கல்யாணத்தை பண்ணி வச்சே ஆகணும். அதுக்கப்புறம் எதுக்கு சரி வெயிட் பண்ணிக்கிட்டு தேவையில்லாமல் கோயில் போயிட்டு அங்கே இங்கே செலவு பண்ணிக்கிட்டு, டேய் அந்த தாலி இன்னும் பத்திரமா அப்படியே தாண்டா இருக்குது, அதை கொண்டு வாடா. இங்கே நம்ம பாண்டியனை இப்போவே வானத்து காலத்தில் தாலி கட்ட சொல்லலாம், எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு அப்புறம் கொஞ்ச நாள் போகட்டும், 1 நாள் 2 நாள் அப்புறம் நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு ஏன் அப்புறம் அந்த ஆட்டோக்காரன் மொத்தமாக கூட்டிகிட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து என் பொண்ணை கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி திரும்ப கம்ப்ளைண்ட் கொடுத்து இங்கே ஊர் எல்லாம் நின்று அசிங்கப்படுறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் சொல்லிட்டு இங்கேயே தாலி கட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கேயா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிட்டு இருக்கவும், எனக்கு ஓகே பாண்டி, உனக்கு ஓகேவா, அங்கிள் சூப்பரான ஐடியா கொடுத்துருக்கீங்க, எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானதி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அவசரப்படாதம்மா, இருமா வானதி, எதுக்கு அதாவது நல்லபடியாக பண்ணிக்கலாம் கல்யாணம் கோயிலில் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிகிட்ருக்காங்க. நம்ம சேரன் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது அக்காவுக்கும் சோழனுக்கும் பண்ணிங்களா, அதே மாதிரி எனக்கும் ரிசப்ஷன் வச்சிடலாம், நீங்கள் சொல்கிற மாதிரியே கோயிலில் கல்யாணம் வச்சுக்கலாம், எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வானதி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ எப்படி இருந்தாலையும் இங்கே நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் பாண்டிய அப்படின்றதுல உறுதியாக இருக்காங்க வானதி ஸோ எல்லாரும் கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, நம்ம வானதியோட அப்பா அம்மாவுக்கு வானதி பாண்டியனை கல்யாணம் பண்ணிக்க போகிற விஷயம் தெரிஞ்சால் உங்கள் வீட்டிலேருந்து கேடாச்சும் கேட்டு போகட்டும் அப்படின்னு விட்டுட்டாங்க. ஸோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்கேயாச்சும் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு விஷ போகிறாங்களா, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, அவன் சரியில்லை பொறுக்கி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வானத்தையும் பாண்டியனையும் பிரிக்கணும் அப்படின்னு நினைக்க போகிறாங்களா என்ன அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.